ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் போய் உங்களுக்கு காட்ட போகிற அந்த கோயில் நான் ஆல்ரெடி போன கோயில். எனக்கு ஒரு மன நிம்மதியும் ஒரு அற்புதமான ஒரு உணர்வு தந்த கோயில். அந்த கோயிலை கண்டிப்பாக உங்களுக்கு காட்டணுன்ற ஆசையில் இந்த காணொலியை பதிவு பண்ணுறேன். இது ரொம்ப பெரிய கோயிலும் இல்லை, பிரபலமான கோயிலும் இல்லை, எவ்வளவு பழமையான கோயிலும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல உணர்வு கொடுத்த ஒரு கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, காஞ்சிபுரத்தில் பிள்ளையார்பாளையம் அடுத்து உள்ள திருப்பருத்தி குன்றத்தில் அமைந்திருக்கிற நாகேஸ்வரி அம்மன் திருக்கோயில். இப்படி ஒரு கோயில் இருக்கிறதே காஞ்சிபுரத்தை சார்ந்த மக்களுக்கே பல பேருக்கு தெரியாது. அவ்வளோ ஒரு மறைஞ்சு இருக்கிற கோயில் அப்படின்னு நான் சொல்லணும். ஆனால் மெயின் ரோட்டில் நீங்கள் போகும்பொழுது மரங்கள்லாம் அந்த கோயிலை மறைச்சி இருக்கும். ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும். அந்த வழியாக தான் அந்த கோயிலே நான் பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு போன உடனே ஒரு நல்ல ஒரு உணர்வு. ஏன்னா ஒரு புத்து தான் பார்த்திங்கன்னா அங்கே கோயிலாகவே இருக்குது. அவ்வளோ அழகாக ரம்மியமாக ஒரு அற்புதமான உணர்வு அந்த கோயில் எனக்கு தந்தது. அந்த புத்து ஒரு உயிரோட்டம் உள்ள புத்தாக எனக்கு தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு அந்த உணர்வு தந்த கோயிலை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு போகலாம், வாங்க. இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம திருக்கட்சி பயணங்கள் நடத்தும் 7வது திருக்கோயில் பயணத்தை பற்றியான ஒரு அறிவிப்பை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேங்க. இந்த பயணம் செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த பாடல் பெற்ற ஸ்தலங்களை நோக்கி இருக்க போதுங்க. இதில் திருக்கச்சூர், திருவடிசூலம், திருக்கழுக்குன்றம், வல்லம் போன்ற இடங்களில் இருக்கிற முக்கியமான 6 சிவன் கோயில்களுக்கு நம்ம பயணம் பண்ண போகிறோம். இந்த பயணத்தில் அந்த கோயிலோடைய புராணம், வரலாறு, கட்டமைப்பு, தத்துவங்கள் போன்ற அனைத்து விவரங்களையும் நம்ம உங்ககிட்ட பகிர்ந்துப்போம். அதை தாண்டி பயணம் பண்ணுற அந்த ஏசி வாகனம், காலை உணவு, மதிய உணவு, சிற்றுண்டி போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த கட்டணத்துக்குள்ளே உள்ளடங்கிடுங்க. இந்த பயணம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து தொடங்கி மாலை 7 மணிக்கு அதே இடத்துல நிறைவடையுதுங்க. இந்த பயணத்துக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லைனா கால் பண்ணி நீங்கள் இந்த பயணத்தை முன்பதிவு பண்ணிக்கோங்க. வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம கூட யுகேஷ் இருக்கார். யுகேஷ் காஞ்சி 360ன்ற ஒரு அற்புதமான சேனலில் ஒரு நபர். இப்போ இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த வழியாக போகும்போது இந்த திருப்பருத்தி குன்றம் 2 வருஷமாக இந்த ரோட்டில் தான் போவோம். திருப்பதி குன்றம் தான் இந்த ஊர் ஆக்சுவலி கோயில் இருக்கிறது. இது திருப்பதி குன்றத்துலேருந்து குண்டுகுளம் போகிற ரோடு. அந்த ரோட்டில் போகிற சோலே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ஒரு அழகான கோவில். இது லெஃப்டில் அழகான கோயில். அதுக்கப்புறமா இந்த மரங்கள்னால இது மறைஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு மறைஞ்சிருக்கிறது நல்லது தான் எனக்கு தோணுது. இல்லை, இப்போ நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஏன் நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த வரத்துக்கு இது வெளியே வரலாம். பட் இது ஊருக்கு தள்ளி இருக்கிறதுனால சில சமூக விரோதிகள் இந்த இடத்த ஆக்குபைட் பண்ணிவிடுவாங்கன்னு பயமாக இருக்குது. ஆமாம், அதனால தான் இங்கே முள்ளெல்லாம் போட்டு மூடி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த கோயிலை பார்த்த உடனே எனக்கு ஒரு ரொம்ப நல்ல உணர்வு வந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த புத்து, அதுக்கப்புறம் ஒரு உயிரோட்டம் உள்ள அந்த இப்போ நான் காட்டின உடனே உங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். அந்த விஷுவல் பாருங்களேன். கோவில் சின்னதாக இருக்கும், அதை ஃபுல்லாக மூடி இருக்க ஒரு பெரிய மரம். இந்த சினாரியாவே ஒரு சூப்பரான சினாரியோ. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. இந்த இடத்துல இருந்து இங்கே பாருங்கள், அப்படியே மரங்கள், அந்த மரங்களுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அழகாக சின்னதாக கோயில். அழகாக இருக்குல்லங்க, ரம்மியமாக இருக்குது. இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பாம்புகள்ன்றது அனைத்து மதங்கள்லேயும் ஒரு முக்கிய இடம் பெற்று இருக்குது. ஆன்மீகத்தில் ஒரு முக்கிய இடம் பெற்று இருக்குது. இப்போது இந்து மதத்திலே பார்த்திங்கன்னா இந்த 6 பிரிவுகள் இருக்குது. சைவம், வைணவம், சாக்தம், அதுக்கப்புறமா கானாபத்தியம், கௌமாரம், சௌரம். இந்த மாதிரி இப்போது சிவன்கிட்ட பார்த்திங்கன்னா பாம்பு இருக்குது. அதே மாதிரி விஷ்ணு பாம்பில் தான் படுத்துட்ருக்கார், ஆதிசேஷன் மேலே தான். அம்பாளுக்கு பாம்பு குடையாக இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு அம்மனுக்கு ஒரு விதமாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா விநாயகர் பாம்பை கட்டியிருக்கார் வயிற்றில். அதே மாதிரி முருகர் அந்த மயிலுக்கு கீழே பாம்பு இருக்குது. இந்த மாதிரி பாம்பு எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பாம்புகள்கிட்ட அதீத ஆன்மீக உணர்வை பெற ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. என்னென்னா, பாம்புகள் ரொம்ப நேரம் அமைதியாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் அது சென்ஸ், அந்த உணர்ச்சின்றது அதிகமாக இருக்குமா. அமைதியாக இருந்து அதிகமாக உணர்றது தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் பாம்புகளுக்கு ஆன்மீகத்தில் நிறைய முக்கியத்துவம் இருக்குது.
இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம கோயிலை காட்டுவோம். பிரம்மாண்டமான புளிய மரம்ங்க, இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த புளிய மரத்தில் நிறைய குருவிகள் இருக்குது, அணில் இருக்குது. அவ்வளோ ஒரு உயிரோட்டமாக இருக்குது இந்த புளிய மரம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த கோயிலை மூடினா மாதிரி இருக்குது. புத்துக்கு மேலே க்ளோஸ் கிடையாது, இந்த மரம் தான் இந்த புத்தை. ஆமாம் ஆமாம், புத்துக்கு மேலே கொடை மாதிரி இருக்குது அந்த புத்துக்கு. இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது. இங்கே பாருங்க, வேப்ப மரம். அம்பாளுடைய சூலம். நம்மெல்லாம் பாதுகாக்கிற சூலத்துக்கே பாதுகாப்பாக வேலி போட்டிருக்காங்க. இப்போ தெரியுதா ஏன் நான் அந்த ரீசன் சொன்னேன். வேப்ப மரம். இந்த வேப்ப மரத்தை அம்பாலா கருதி இங்கே பாருங்கள் ஆடை சாத்தியிருக்காங்க, வஸ்திரம். இது வந்து பார்த்திங்கன்னா கன்னி வழிபாடு, சப்த கன்னிகளுடைய வழிபாடு இது. அந்த வழிபாடும் இருக்குது இங்கே. இந்த சப்த கன்னிகள் வழிபாடுன்றது நம்ம தமிழர்களிடையே தொன்று தொட்டு இருக்குது. இங்கே நாகேஸ்வரி அம்மன் முன்னாடி சுதை சிற்பமாகவும் இருக்காங்க. நாகேஸ்வரி அம்மன் நாகக்குடையுடன் இருக்காங்க. சுதை திருமேனி. பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிரோட்டம் உள்ள அந்த புத்து இருக்குங்க. பாருங்க, இல்லை பாம்பு இருக்குமா ப்ரோ? இருக்கலாம். நான் என்ன போய் படையப்பா கொடுத்தா? சின்ன வயசில் இந்த புத்து கோயிலெலாம் போனால் அது கிட்ட போகிறதுக்கு பயமாக இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். பாருங்க, புத்து எவ்வளோ ஒரு உயிரோட்டத்தோட காட்சி தருது. பூஜைகள் நடந்துட்டுருக்கு. இன்னைக்கு கூட வந்து விளக்கு ஏற்றிருக்காங்க பாருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இங்கே பாருங்க, பாம்பு சுதை அழகாக செஞ்சுருக்காங்க. ப்ரோ நல்லா பண்ணியிருக்காங்கல்ல, அந்த காம்பவுண்ட்லேருந்து எட்டி பார்க்குற மாதிரி. ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் ரோட்டில் இன்னொரு ஒரு அம்மன் கோயிலும் இருக்குது. இங்கேருந்து நம்ம பார்க்குறோம். எவ்வளோ ஓட்டைகள் இருக்குல்ல புத்துல, நிறைய ஓட்டை இருக்குது பாருங்க. இங்கேயும் பாருங்கள் சுத்தமாக இருக்குது பாருங்கள், ஏதோ பண்ணியிருக்காங்க இல்லை வேப்ப மரத்துக்காக. பாம்பு. நாகேஸ்வரி அம்மன். இதுதாங்க கோயில். ஒரு நல்ல உணர்வு தந்த கோயில் இது. இதை நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், காட்டிட்டேன். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் வந்து பாருங்கள். உங்களுக்கும் அந்த உணர்வு தரோன்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.
பார்த்துருப்பீங்க நாகேஸ்வரி அம்மன் திருக்கோயில். எனக்கு ஒரு அற்புதமான ஒரு உணர்வை தந்த கோயில் இந்த கோயில். இதை உங்ககிட்ட பகிரணும்னு நினச்சேன். உங்களுக்கும் அந்த ஒரு உணர்வு இந்த காணொளி பார்த்தது மூலியமாகவே கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக நேர்லேயும் வந்து பாருங்கள். கோயிலோடைய லொக்கேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இந்த பிள்ளையார்பாளையம் தாண்டி திருப்பருத்தி குன்றத்தில் தான் இந்த கோயிலானது இருக்குது. அது போகிற வழியிலே தான் இருக்கும், ஆனால் தென்படாமல் இருக்குது. ஏன்னா அங்கே மரங்கள்லாம் மூடி இருக்குது. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். இந்த மாதிரி உயிரோட்டம் உள்ள ஒரு புத்தை நீங்கள் பார்க்குறது இப்போது ரொம்ப அரிதாயிடுச்சு. இந்த புத்து அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு தெய்வீகத்தன்மையோடு இருக்குது இந்த புத்து. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். இந்த காணொலியை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல கோயிலில் நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.